சாந்தனு சத்தியவதி தம்பதிக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என இரு மகன்கள் பிறக்கின்றனர். சாந்தனுவின் மறைவுக்கு பின் சித்ராங்கதன் போரில் இறக்கிறான். விசித்திர வீரியன் மன்னனாகிறான். அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் காசி நாட்டு மன்னனின் மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகிய மூவரையும் சுயம்வரத்திலிருந்து கவர்ந்து வருகிறார். அம்பா ஏற்கனவே சால்வ மன்னனை விரும்பியதால் அவள் விடுவிக்கப்படுகிறாள். ஆனால் சால்வன் மன்னன் அவளை ஏற்க மறுக்கிறான். இதனால் தன் வாழ்வு சிதைந்ததற்கு காரணமான பீஷ்மரை அழிக்க சபதம் எடுத்து அவள் அடுத்த பிறப்பில் சிகண்டியாக பிறக்கிறாள். விசித்திர வீரியன் வாரிசு இன்றி நோய்வாய்ப்பட்டு இறக்கிறான். வம்சம் அழியாமல் இருக்க சத்தியவதி தன் முதல் மகனான பராசர முனிவருக்கும் அவருக்கும் பிறந்தவர் வேத வியாசரை அழைக்கிறார். வியாசரின் அருளால் அம்பிகாவுக்கு பிறக்கும் குழந்தை திருதாஷ்டிரன், அதாவது பிறவியிலேயே கண் தெரியாதவன். அம்பாலிகாவுக்கும் பிறந்த குழந்தை பாண்டு, உடல் வெளிரியவன். வேலைக்காரிக்கு பிறக்கும் குழந்தை விதுரன், தருமத்தின் உருவம். திருதாஷ்டிரன் மூத்தவனாக இருந்தாலும் பார்வையற்றவன் என்பதால் பாண்டு மன்னனாகிறான்.